ஆண்ட்ரியா ஜெரீமியா, சலீம் கவுஸ் இவங்க ஆக்டிங்கில் டிபேட் டைரக்டர் நாஞ்சில் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான கா மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட ரன் டைம் 1 hours and 54 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படின்னு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னென்னா, ஆண்ட்ரியா ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். இவங்க டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது சலீம் கவுஸோட சைக்கோ கில்லர் கேங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த அடர் காட்டில் இந்த கேங்க்டேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னு ஒரு நாள் சொல்லப்பட்ட கதை தான் இந்த கா த ஃபாரஸ்ட். ஆல்மோஸ்ட் சில வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் நாஞ்சில் அவர்கள் ஒரு வித்தியாசமான படைப்பை கொடுக்கவே முயற்சி பண்ணியிருக்காரு. மேக்கிங் வைஸ் டெக்னிக்கலி செமையாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் ரொம்பவே மினிமலாக தாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தாங்க. மூவி ஓப்பனிங்கில் வேறு டைம் பீரியடில் நடக்கிற மாதிரி சீன்ஸ் காமிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் ப்ராப்பராக இவங்க கனெக்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் வில்லனோட மோட்டிவை கிளியராக கன்வே பண்ணவே இல்லைங்க. பார்க்குறவனாலாம் கொள்கிறான், ஏன் கொள்கிறான், இதுக்கு கொள்றான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சேசிங்லேயே போயிடுது. திடீர்னு புதுசாக 2 கேரக்டர் உள்ளே வருது, அடுத்த சீன்லேயே செத்து கிடக்குறாங்க. எதுக்கு வந்தாங்க, ஏன் செத்தாங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுன்ற பேரில் ஒன்று வச்சாங்க பாருங்கள், அந்த பாயிண்ட்லாம் சுத்தமாக கன்வின்சிங்காகவே இல்லை. ஹிடன் டீட்டெயில்ஸ்னால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஒரு அமெச்சூர் ஸ்டோரியாக தாங்க ஃபீல் ஆச்சு. பல கேள்விகள் உள்ள படத்தில் மேபி 1 or 2க்கு மட்டுமே தாங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் டேரக்டரோட இன்டர்வியூ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல். மூவி டியூரேஷன் கம்மியாக இருந்தாலும் ரொம்பவே டிட் ஸ்லோவாக தான் ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகுது. ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸையே டைம் எடுத்து ரொம்பவே கிளியராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. பட் கதையே நமக்கு புரியாததால் எந்த கேரக்டரோடையும் கனெக்ட் ஆகவே முடியல. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஆண்ட்ரியா ஆக்டிங் நல்லா இருந்தாலும் ரொம்பவே மினிமலாக தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றதை தாண்டி இவங்க கேரக்டர் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணப்படல. சலீம் கவுஸ் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அடிக்கடி அவர் கேரக்டர் நேமை ரெஜிஸ்டர் பண்ணது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். சவுண்ட் டிசைன் செம்ம டீட்டெயிலான ஒர்க்குங்க. ஜீப் சவுண்ட், பைக் சவுண்ட், நம்ம நடக்கும்போது வர பூட் சவுண்டை கூட ரீக்ரியேட் பண்ணி செம்ம எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணி விஷுவல்ஸ்லேயே நமக்கு அந்த சீனை கன்வே பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் த்ரில்லிங் மோடில் டீசெண்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா சவுண்ட் டிசைன், டிஓபி, மியூசிக் அண்ட் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா புரியாத ஸ்டோரி, குழப்பமான ஸ்க்ரீன் பிளே, நோ கேரக்டர் டெப்த், கன்வின்சிங் இல்லாத ரைட்டிங், சுவாரஸ்யமே இல்லாத லென்த்தி ஷார்ட்ஸ். ஓவராலாக டெக்னிக்கலி சவுண்ட் குட்டான இந்த படம் குழப்பமான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளேனாலேயே ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தாங்க இருக்குது. ஸோ இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த லைஃப்லெஸ் கா த ஃபாரஸ்ட். Cinematics rating for this movie is 4.5 out of 10. Thank you guys.